தோழியை செம்மையா கலாச்சிட்டீங்கக்கா. பின்ன அவங்க பண்ண காரியத்துக்கு வேற என்ன பாராட்டு பத்திரமா கொடுக்க முடியும்? சங்கர் மட்டும் அவங்க சொன்னபடி என்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம அம்மா கிட்ட சொல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்திருந்தாருனா இந்நேரம் நம்ம அம்மா என்னை தேடி எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. நானும் ஒரு பக்கம் டைவர்ஸ் கலைஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம அம்மாவை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன். எங்க 2 பேருக்கும் எவ்வளவு அவஸ்தையா இருந்திருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் சீக்கிரமா முடிஞ்சு போச்சு? வழக்கமா முடியற டைம்ல தானே முடிஞ்சிருக்கு. என்ன எப்பவுமே பிக்கப் பண்ண திருநாவோ இல்ல அப்பாவோ வருவாங்க. இன்னைக்கு நீ வந்ததுனால இப்படி கேக்குற. ஏன் தலைவலி எனக்கு. சரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்க கோச்சிங் கிளாஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ புதுசா ப்ரொஃபசர் வேற வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வாட்டி நல்லா ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சு நம்ம அப்பா அம்மா பேரை காப்பாத்து. கண்டிப்பாண்ணே. உன் மொபைல்ல ஏதாவது மெக்கானிக் நம்பர் இருந்தா கொஞ்சம் கால் பண்ணு. என்னாச்சு? அங்க பாரு. அவங்க நின்னா நிக்கட்டும். நீ பைக் எடுக்க கிளம்பு. இல்ல காவியா, இறங்க பேசிட்டு போலாம். அவங்க கிட்ட என்ன பேச போற? இல்ல பேசணும். அதான் என்ன பேச போற? இறங்க சொல்றேன். நான் இறங்க மாட்டேன். நீயும் போக வேண்டாம். பைக் எடு. அவங்க பாக்குறதுக்குள்ள கிளம்பிடலாம். இல்ல காவியா, பூர்ணாவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிடலாமே. இதுக்கு மேலே உங்க கிட்ட நீ அசிங்கப்பட போறியா? பேசாம கம்மனு வீட்டுக்கு போலாம். இல்ல காவியா, எப்பவும் யாரும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க இருப்பாங்க. எப்பவும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதையும் பாத்துடலாம். நீ இறங்க. இறங்கன்றல. காவியா, பா போய் பேசிட்டு வரலாம். உன்னையே நான் போக வேண்டாம்னு சொல்றேன். நான் எதுக்கு வரணும்? இல்ல காவியா, அது அங்க மதன் வேற இருக்கான். அதான் நான் வேண்டான்றேன். நீயும் போகாத. சரி, நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வரேன். பூர்ணா, எப்படி இருக்க பூர்ணா? இந்த கொடுமைக்காக தான் கார் ரிப்பேர் ஆச்சா? கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்? பூர்ணா, இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல நமக்கு கவுன்சிலிங் இருக்கு. தெரியும். நீ வருவல்ல? வராம எப்படி டைவர்ஸ் கிடைக்கும்? கண்டிப்பா வருவேன். நானும் வருவேன். ஆனா டைவர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு சம்மதம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமா பூர்ணா, என்னால நீ இல்லாம வாழ முடியாத. அப்படி ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல பூர்ணா. அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாம தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். இங்க பாரு பூர்ணா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. நான் சொல்றது கேளு பூர்ணா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு பூர்ணா. நான் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கூட என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாத பூர்ணா. நான் இப்பவே ரோடுன்னு கூட பார்க்காம வெக்கத்தை விட்டு உன் கால்ல கூட விழறேன். ப்ளீஸ் நீ ஏத்துக்க பூர்ணா. என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? உன்னெல்லாம் என் அண்ணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இத்தனை பேர் பார்க்க நட்ட நடு ரோட்ல பட்ட பகல்ல ச்சே.
இந்த அளவுக்கு உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்காத ஒரு மரக்கட்டை மேல உனக்கு என்ன பைத்தியம்? நான் உன்கிட்ட ஒன்னும் பேசல, என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். காவ்யா, ஒருத்தர் நம்மள 1% வேண்டாம்னு நினைச்சா நாம அவங்கள 100% வேண்டான்னு தூக்கி போடணும். அந்த தன்மானமும் சுய கௌரவமும் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிட்டு உன் மானத்தையும் நம்ம குடும்பத்து மானத்தையும் வாங்காத. வா போலாம். இல்ல காவ்யா, கவுன்சிலிங்ல பூர்ணா என்ன வேணான்னு சொல்லிட்டா. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு ஊ மேல இருக்கிற வெறுப்பை விட பணக்கார வாழ்க்கை மேல இருக்கிற விருப்பம் தான் அதிகம். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பாசத்தை விட பணம் தான் பெருசு. அதுலதான் நீயும் நானும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். பணம் பணத்தோட தான் சேரும், ஆனா நாம மானத்தோட வாழணும். நீ வா. ஏய், என்ன எங்க அக்காவை பார்த்து பேசுற மாதிரி என்ன பார்த்து பணத்தோட தான் சேரணும் குத்தி காட்டுறியா? நான் குத்தி காட்டல, நேரடியாவே சொல்றேன். பார்த்து பழகி நீ இல்லனா நான் இல்லன்னு என்ன கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்ன பண்ண? அப்ப கை அறுத்துக்கிட்ட, இப்ப ஏன் கழுத்தா இருக்கிற? அதென்ன நடந்துட்டு இருக்கு? கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்க தெரியாம தவற விட்டுட்டு அண்ணனும் தங்கச்சியும் நடு ரோட்ல நின்னு என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி 2 பேரும் சேர்ந்து எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ பூர்ணா, நான் உன்னை சமாதானப்படுத்த தான் இங்க வந்தேன். ஓ, அப்ப நான் தான் உங்க 2 பேரையும் வந்து சண்டைக்கு எடுத்தேனா? இப்போ உங்க தங்கச்சி என்ன பேசுனா கேட்டீங்களா? நான் ஒன்னும் நடக்காதத பேசலையே, உண்மையை தானே சொன்னேன். இந்த உலகத்திலேயே நீங்க பேசுறது மட்டும்தான் உண்மை. உங்க குடும்பம் மட்டும்தான் உண்மையை பேசுவீங்க. நீங்க மட்டும்தான் உத்தமங்க. ஏய், பூர்ணா, கூட்டிட்டு போயிடு மரியாதையா. மரியாதையா கூட்டிட்டு போயிடு அவள. போலாம். வா. அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. அக்கா, முதல் தடவை ஆபீஸ் வரீங்க, கொஞ்சம் சந்தோஷமா கலகலப்பா வரலாம்ல? என்னடா கிண்டல் பண்றியா? ரோட்ல அண்ணனும் தங்கச்சியும் பண்ண கலாட்டாவ நீயும் தானே பார்த்த. என்னால எப்படி சந்தோஷமா கலகலப்பா ஆபீஸ்க்கு வர முடியும்? உண்மைதான்க்கா. மகேஷாவது உங்களை கெஞ்சினாரு, ஆனா காவ்யா அவரு கெஞ்சினதை வச்சு என்ன ரொம்ப திட்டிட்டா. திட்டுறதை விட ஒருத்தர் நம்மள கெஞ்சறது ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம். அது அவங்க வீட்ல இருக்கும்போது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவமானப்படுத்தி அதனால சூசைட் வரைக்கும் போன மனுஷனுக்கு திடீர்னு என் மேல என்ன பாசம் வேண்டி கிடக்கு? அதுவும் ரோட்ல கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு. அதான்க்கா எனக்கும் புரியல. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தப்போ அவ்வளவு அந்நுண்ணியமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் என் கழுத்துல தாலி கட்டினதே ஒரு ஆக்சிடென்ட். நான் விரும்பினது ஒண்ணு, எனக்கு விதிச்சது ஒண்ணு. அப்படி என்னதான்க்கா நடந்துச்சு? சொல்றேன் இன்னொரு நாள், மனசு லேசா இருக்கும்போது. சரிக்கா, அது உங்க விருப்பம். வாங்க ஆபீஸ்க்குள்ள போலாம். Good morning, sir. Morning. Morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Morning. Good morning, sir. So guys, she's my sister Purna. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வரது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இன்னும் அசத்தலா கிராண்டியா வெல்கம் பண்ணிருப்பாங்கக்கா. இவங்க என்ன அசத்தலன்னா என்ன? இனிமே நான் இவங்களை எப்படி அசத்த போறேன்னு பாரு. Good morning, sir. Good morning. என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க என் கூட பிறந்த அக்கா, பேரு பூர்ணா. ஓ, சமீபத்துல மேடம் இவங்கள தான் தேடி கண்டுபிடிச்சாங்களா? எஸ், அதே பூர்ணா தான். ஓ, அக்கா, இஸ் அவர் கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் வினோத். Hello, madam. கிளாட் டு மீட் யூ. சார் மேடம் வரல? இல்ல, சார் எந்த மேடம் வரலையான்னு கேக்குறாரு. சைலஜா அத்தை வரலையான்னு கேக்குறாருக்கா. ஓ, சைலஜா மேடம் வந்தாதான் சார் வேலை செய்வாராமா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மேடம். இனிமே அவங்க ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க, நான் தான் வருவேன். உங்க எல்லாருக்கும் இனிமே ஒரே ஒரு மேடம் மட்டும்தான், அது பூர்ணா மட்டும்தான். ஓகே மேடம்.
அக்கா ஃபர்ஸ்ட் வாங்க என்னோட ரூம் பார்க்கலாம். ஓ உன்னோட ரூம் வேற சைலஜாவோட ரூம் வேறயா? ஆமாக்கா, வேற வேற தான். அப்போ முதல்ல சைலஜாவோட ரூமை பாத்துடலாமா? ஏன்க்கா? இல்ல சைலஜா வீட்ல எப்படி வேலை செய்வாங்கன்னு பாத்திருக்கேன், இங்க ஆபீஸ்ல எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்க்க வேண்டாமா? அதனாலதான். அதுக்கு என்ன, வாங்க தாராளமா பார்க்கலாம். வாங்க மேடம். வாங்கக்கா, இதான் அத்தியோட ரூம். ஓ இதுதான் சைலஜாவோட ரூமா? பரவாயில்ல, நல்லா நீட்டா தான் வச்சிருக்கீங்க. ஆமா, சைலஜா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாங்களா இல்ல ஃபினான்ஸ் பார்த்தாங்களா? ரெண்டையும் தான் மேடம். அப்போ இந்த செக் சைன் அத்தாரிட்டி எல்லாம்? எனக்கும் அத்தைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான்க்கா. அவங்களோட சைன் போட்டு ஒரு செக் புக் என்கிட்ட இருக்கும், அதே மாதிரி என்னோட சைன் போட்டு செக் புக் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவீங்களா? ஆமா, சில விஷயங்களை முடிவு எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிப்போம். அப்போ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கொடுத்துதான் அம்மா அவங்களை இங்க உட்கார வச்சிருக்காங்க, அப்படிதானே? அஃப்கோர்ஸ் மேடம். இந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் ஆரம்பிக்கிறதுக்கு கூட அவங்க தான் முடிவெடுத்தாங்க. சிஸ்டர் கன்சர்னா? ஆமாக்கா, இந்த கன்சர்ன் ஆரம்பிக்கிறதா சொல்லி உங்ககிட்ட எப்ப சொன்னாங்க? ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவா? ஆமாக்கா. அப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி சிஸ்டர் கன்சர்ன் ஆரம்பிக்க அவங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? அம்மா தான்க்கா. ஓ, அத்தை போய் பெர்மிஷன் கேட்டா அம்மா கொடுத்துருவாங்களா? சரி, அதை எப்ப ஆரம்பிச்சாங்க? நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்க தீவிரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த சமயத்துல. அதனால நீயும் இதை கண்டுக்கல, கல்யாண வேலையில அம்மாவும் இதை லூஸ்ல விட்டுட்டாங்க. சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மேடம் புதுசா ஒரு கம்பெனிக்கு பூஜை போட்டுட்டாங்க, அப்படிதானே? என்ன எதை கேட்டாலும் இப்படி மௌனமாவே நிக்கிறீங்க, பேசுங்க. சரி, இப்படி அவங்க புதுசா ஆரம்பிச்ச அந்த கம்பெனி எத்தனை லட்சம் ஆர் எத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இதுக்கு பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஏதாவது ஆர்டர் ஆர் டெண்டர் எடுத்திருக்காங்களா, அதை பத்தின அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? தெரியல மேடம். இது அவங்களோட லேப்டாப் தானே? இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும்ல? பாஸ்வேர்ட் சொல்லுங்க. பாஸ்வேர்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேடம். சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின உங்க ரெண்டு பேரோட நாலேஜும் 0, அப்படிதானே? சரி, இந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தின ஃபைல்ஸ் ஏதாவது எங்க இருக்குன்னு தெரியுமா? ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ட்ரால தான் இருக்கும் மேடம். ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் டீப்பா வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஓகே மேடம். அண்ட் இந்த லேப்டாப்பையும் நான் கொண்டு போறேன். இதோட பாஸ்வேர்டு என்னன்னு நான் சைலஜா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். Okay. நீங்க போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ. ஓகேக்கா, அப்ப நான் கார்ல வெயிட் பண்றேன். மகேஷ், காவிய சொன்னதெல்லாம் உண்மையா? என்னண்ணே, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் உண்மையானு கேக்குறேன். நான் மகேஷ் அண்ணனை பக்கத்துல வச்சுட்டு தானே சொல்றேன். நான் என்னமோ இவர் இல்லாதப்போ தப்பா சொன்ன மாதிரி கேக்குறேன். நீ உண்மையை சொன்னியா பொய் சொன்னியான்னு நான் கேட்கல. இவன் இந்த அளவுக்கு இறங்கி போய் பூர்ண கால விழ போனாங்கிறத நம்ப முடியாம தான் கேட்டேன். சார் அதெல்லாம் பண்ணிருப்பாரு, பார்த்தாலே தெரியுது. காவியா சொன்னதுக்கு எந்த விசாரணையும் தேவையில்லை. காவியா, நீ இவனை தடுத்து நிறுத்தினதோட விட்டுறக்கூடாது, அப்படியே சேர்த்து 2 அறையும் விட்டுருக்கணும். சரியோ தப்போ, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வேற ஒருத்தர் காலில் விழுந்தா ஒட்டுமொத்த குடும்பமே காலில் விழுந்ததா அர்த்தம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாத மகேஷ்? குடும்பத்தை பத்திலாம் இவருக்கு என்ன கவலை? அப்படிலாம் கவலைப்பட்டிருந்தா நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்படாம பூர்ணா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு தூக்கு மாத்திரை சாப்பிட்டுருப்பாரா? ஏன் காவியா, நீ பூர்ணா கிட்ட சண்டை போடும்போது அந்த மதனு கூட இருந்தான்னு சொன்னியே, அவன் எது கம்பெடுத்து சுத்தல, சும்மா இருந்தான். ஒரே ரத்தமாச்சே, கொதிக்காம எப்படி இருப்பாங்க? என் அக்காவை நீ எப்படி இப்படியெல்லாம் திட்டலான்னு தாட்டு போட்டுன்னு பேசினான். நானும் சந்தடி சாக்குல 4 வாங்கினேன். அதுக்குள்ள இவர் என்னை தடுத்து கூட்டிட்டு வந்துட்டார். அவன் என்ன பேச, நான் அவனை பேச இன்னும் பெரிய சண்டையா இருக்கும். ஏண்டா, காவியா தான் அங்க பைக்கை நிறுத்த வேண்டாம், அவகிட்ட பேச வேண்டாம்னு சொன்னால, நீ எதுக்கு அங்க போற? காவியா சொன்னா அவர் அப்படியே பூர்ணா கிட்ட பேசாம வந்துருவாரா? நீ வேற சும்மா இருந்த. ஆமாண்டா,
பூர்ணா விஷயத்துல யார் என்ன சொன்னாலும், ஏன் அந்த கடவுளே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு பூர்ணாவை பார்க்கணும், அவ கூட பேசணும், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். நீ பேசணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, வெயிட் பண்ணி நீங்க என்ன புதுசா பேச போறீங்க? இவங்க பேசி முடிச்சது தானே நீங்களும் பேச போறீங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இப்ப பூர்ணா என்ன வேணும்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போய் டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிட்டா. ஆனா அதுக்காக நான் ரோஷப்பட்டு பூர்ணாவை பிரியறதாவும் இல்ல, அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதாவும் இல்ல. எனக்கு பூர்ணா வேணும், அவ்வளவுதான். யார் யாரோ என்னென்ன அல்ப காரணங்களுக்காகவோ 4 செவுத்துக்குள்ள பொண்டாட்டி காலில் விழறதெல்லாம் நம்ம தினம் தினம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா நான் என் பொண்டாட்டி வேணுன்றதுக்காக நடு ரோட்ல 4 பேர் பாக்குறப்ப அவ காலை பிடிக்க போனேன். அது ஒன்றும் தப்பாவோ கௌரவ குறைச்சலாவோ எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி நான் செஞ்சது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. இது என் வாழ்க்கை. நான் இழந்த என் வாழ்க்கைய நானே தான் மீட்டெடுக்கணும். தயவு செஞ்சு என்ன என் வழியிலே விட்டுருங்க. டேய் மகேஷ், நில்றா. ரவி. டேய் அண்ணே, விட்டுருங்க, அவன் போகட்டும். இல்ல சுதா, அவன் என்ன பேசிட்டு போறான்னு பாரு. இல்ல ரவி, மகேஷ் கிட்ட நான் பேசிக்கிறேன். இனி என்ன நீ அவங்கிட்ட பேச போறீங்க? அதான் தோட தெளிவா சொல்லிட்டு போறாரு. இல்ல திருநா, அவன் கிட்ட பேசுற விதத்துல பேசினா எல்லாம் சரியாயிடும். என்ன மகேஷ், இன்னும் உனக்கு டென்ஷன் குறையலையா? இந்த ஜூஸை சாப்பிடு, ரிலாக்ஸ் ஆயிடுவேன். டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீ டென்ஷன் இல்ல தானே? அப்ப ஜூஸ் குடி. இந்த சாப்பிடு. ஏன் நீ நான் அப்படி பண்ணது தப்புன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா தப்புதான். புரியல. நீ பாம்பையும் அடிக்கணும், தடியும் உடையக்கூடாது. இப்போ உன் பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு. நீ உன்னோட கௌரவத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. அதே நேரம் பூர்ணாவும் அவளோட பிடிவாதத்தை விட்டு இறங்கி வரணும். பூர்ணா அப்படித்தானே தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என் கௌரவத்தை பார்த்தாலோ, நீயா நானான்னு ஈகோ பார்த்தாலோ, கடைசி வரைக்கும் நானும் பூர்ணாவும் ஒண்ணு சேரவே முடியாது. அவ அங்க நான் இங்கன்னு தனித்தனியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மகேஷ். அப்படி நீங்க பிரிஞ்சதாவே இருக்கட்டும்னு இங்க யாருமே நினைக்கல. உங்களை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் எல்லாருமே போராடுறோம். அது உங்களுக்கும் தெரியும்ல. உயிரை விட்டுட்டா இங்க யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. 4 சொட்டு கண்ணீர், 4 நாள் அழுக, 40 நாள் துக்கம்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா வாழ்ந்தாகணும்னு முயற்சி பண்ணும்போது சில மரியாதைகளை, சில கௌரவங்களை நாம தக்க வச்சுக்கணும் மகேஷ். நாளைக்கே பூர்ணா திரும்பி வந்த பின்னாடி நான் உனக்காக உயிரே விட துணிஞ்ச வண்டேன்னு நீ பெருமையா சொல்லிக்கலாம். அதுக்கு அவளும் நீ என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கியேன்னு சந்தோஷப்படுவா. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதிலா உன்கிட்ட வந்து நான் வேணும்னு தானே நடு ரோட்ல மானத்தை விட்டு என் காலில் வந்து விழுந்தியேன்னு கேட்டுட்டா அது உனக்கு பெருமையா இருக்குமா இல்ல சந்தோஷமா இருக்குமா? நீ பூர்ணா கூட சேர்ந்து வாழ எடுத்த தப்பான முடிவே அடுத்த பிரிவுக்கு காரணமாயிடும். பொண்ணுங்க எப்பவுமே தம் புருஷன் யாருக்கும் தலை வணங்காதவனா, கௌரவத்தோடவும் திமிரோடவும் ஒரு கட்சோடவும் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அப்படி இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பூர்ணா இங்க இருக்கும்போது நீ பூர்ணான்னு அவளே சுத்தி சுத்தி வந்த. இப்ப பிரிஞ்சு போன பின்னாடி பூர்ணான்னு நீ அவ காலே விழ தயாரான. அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா, உன்னை எப்படி மதிப்பா? அதுவும் இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாரு. சரி, நீ இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம். நீ பூர்ணா பக்கம் திரும்பாம அவளை கண்டுக்காம நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். அவளே உன்னை தேடி வருவா. பொண்ணுங்களோட சைக்காலஜி உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி நம்பாம கேட்டுட்டு இருக்க. ஆமா மகேஷ், அவங்க எப்பவுமே கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. இந்தான்னு கொடுத்தா வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லன்னு சொன்னா வேணும்னு அடம்பிடிப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நானே இத சொல்றேன்னா இப்ப கூட நீ நம்ப மாட்டியா? இல்ல, நீங்க பொதுவா பொண்ணுங்களை பத்தி சொல்றீங்க.
ஆனா பூர்ணா இருக்கால அவ்வளவும் ஆணவும் ஈகோ. நீங்க சொல்ற எந்த சைக்காலஜியும் பூர்ணாவுக்கு செட் ஆகாத. பூர்ணாவுக்கு தான் 100% கரெக்டா பொருந்தும். ஆனா பூர்ணா மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் பிடிவாதமும் அதிகம், விட்டு கொடுக்கற மனோபாவமும் அதிகம். தன்னை யாரும் கண்டுக்கலன்னு அவங்க மனசுக்கு பட்டுச்சுன்னு வெயி, அப்படியே பதறி போயிடுவாங்க. விட்ட இடத்த பிடிக்கிறதுக்காக இறங்கி வந்து போராடுவாங்க. பூர்ணாவை அப்படியே கண்டுக்காம விட்டுடு, அவளை கொஞ்சம் பதற வை. நீ வேணும்னு அவளை போராட வை. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பூர்ணா இப்ப கர்ப்பமா வேற இருக்கா. அது அவ உணர்ந்ததாவே தெரியலையே. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு தாய்மைனா என்ன, ஒரு பெண்மை எப்போ எங்க முழுமையாகுது, அவ எப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவளோட பொறுப்புகள் கடமைகள் என்னன்னு ஐஷு வளகாப்பு மூலமா பூர்ணாவுக்கு உணர்த்துறதுக்காக தான் அம்மா வளகாப்ப இவ்ளோ சீக்கிரமா நடத்த ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு பூர்ணாவையும் கூப்பிடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இது அவங்களே சொல்லி நீயே கேட்டிருக்கல்ல. இருந்தாலும் நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு இப்படி பல வழிகள் இருக்கு. நீ குறுக்கு வழியில போக வேண்டாம் தான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீ மறுபடியும் பூர்ணாவை பார்க்கவோ குறிப்பா அவ கால்ல விழலாம் முயற்சி பண்ணாத. அவளா உன்னை தேடி வருவா. நல்லது நடக்கும்னு நம்பு, சரியா? அப்படியே அரிசி 1 கிலோ கட்டினா. பச்சை அரிசி, புழுங்க அரிசி, சீரக சம்பா 5008, 5020, மட்டை எதுப்பா வேணும்? ஒரு மேகி பாக்கெட். 1 கிலோ லவங்கம்மா. அம்மாவை சொல்லி விட்டுச்சு. தான் எதுவும் முடியும். பபிள் கம். விளையாடாதீங்க நாச்சி. வெந்தயம். வெந்தயம் சொல்லதே அவ்வளவு கஷ்டப்பட்டியா? வெல்கம் டு நம்ம ஊரு மல்லிகை கடை.